நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 1965ஆம் ஆண்டு இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாகேஷ், கே.ஆர். விஜயா மற்றும் சாவித்ரி நடிப்பில் வெளியான படம் திருவிளையாடல். தமிழ் சினிமா வரலாற்றில் காவியப் படங்களில் மாபெரும் சாதனை படைத்த இந்த படத்தில் இறைவன் சிவபெருமானை சிவாஜி கணேசனும் ஏழைப் புலவர் தர்மியாக நாகேஷும் நடித்த காட்சிகள் இன்றளவும் நகைச்சுவை காட்சிகளின் உச்சமாக இருக்கின்றன. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் மற்றும் பார்த்தால் பசுமரத்தான் போன்ற பாடல்கள் உருவான பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கூத்து ஒளிந்திருக்கிறது. படத்தில் ஏழை புலவர் தருமி தன் வறுமையை போக்குவதற்காக இறைவனிடம் பொற்கிழி கேட்கும் காட்சி படமாக்கப்பட இருந்தது. அப்போது தருமி பாடுவதற்காக ஒரு பாடல் தேவைப்பட்டது. இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் கண்ணதாசனை கூப்பிட்டு, கவிஞரே, இந்த பாட்டுல புலவரோட வறுமையும் இருக்கணும், அதே நேரம் பார்க்குற மக்களுக்கு சிரிப்பும் வரணும்னு கண்டிஷன் போடுறாரு. உடனே கண்ணதாசன் அங்கிருந்த நாகேஷை பார்க்கிறார். யோ நாகேஷ், நீ பார்க்கறதுக்கு ஏழை புலவர் மாதிரியே தான் இருக்க. உனக்கு நான் பெரிய தத்துவ பாட்டு எழுதுனா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நக்கல் பாட்டு எழுதுறேன்னு கிண்டல் அடிக்கிறாரு. உடனே மெல்லிசை மன்னர் கே.வி. மகாதேவன் ஒரு துள்ளலான மெட்டை அமைத்து கொடுக்க கண்ணதாசன் எழுத தொடங்கினார். பார்த்தால் பசுமரம், பாய்ந்தால் பாயும் காளை என்று முதல் வரியை சொன்னார். தொடர்ந்து இறைவன் படைப்பில் எல்லாம் சமம், ஆனால் மனிதன் வகுத்த பிரிவில்தான் எல்லாம் பிரியும் என்று நகைச்சுவைக்கு நடுவே தன் பாணி தத்துவத்தையும் வைத்தார். பாடல் பதிவின் போது நாகேஷ் அந்த பாடலுக்கு தன் அசாத்தியமான உடல் மொழியையும் முகபாவனைகளையும் செய்து காட்டினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி தன் சிரிப்பை அடக்க முடியாமல், யோ நாகேஷ், நீ பண்ற அலப்பறையை பார்த்தா தேட்டரில் ஜனங்க சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும்யா என்று பாராட்டி மகிழ்ந்தார். அதே படத்தில் சிவபெருமானாக நடித்த சிவாஜி கணேசனுக்கு ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்ற கம்பீரமான பாடலையும் கண்ணதாசன் அமைத்து கொடுத்தார். ஒரே படத்தில் ஒரு பக்கம் சிவாஜிக்கு கம்பீரமான ஆன்மீக பாடலும், இன்னொரு பக்கம் நாகேஷுக்கு துள்ளலான நகைச்சுவை பாடலையும் எழுதி தன் பன்முக கவிதைத்துவத்தை நிரூபித்தார் கண்ணதாசன். திரையரங்குகளில் இந்த இரண்டு பாடல்களும் காட்சிகளும் வந்தபோது ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். நகைச்சுவைக்கு நடுவே ஆழமான கருத்துக்களை சொல்லி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்ற கண்ணதாசன் சிவாஜி நாகேஷ் கூட்டணியின் இந்த வரலாற்று சம்பவம் என்றும் மறக்க முடியாத ஒன்றாகும். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.